ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ما شاء الله كان وما لم يشأ لم يكن. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. وقال النبي صلى الله عليه وسلم: يد الله مع الجماعة فإن شذ إلى النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அன்பாளனும் நிகழற்ற அருளாளனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி, சர்க்காரை ஆலம் சர்தாரே தோஜஹான் ஷஃபீஉல் முத்னிபீன் மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி, அவர்களின் அடிச்சுவட்டை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்ல ஆசிரியனை ஆசித்தவனாய் இந்த ஜும்மாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதர்ம இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபத் தோழர்களே, இளைஞர்களே, பரதான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஜும்மாவினுடைய முழு பலனும் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சியருள் புரிவானாக. ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்கள் விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. ஜும்மாவிலே சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்கும் கேட்டு வாழ்வில் நடைமுறைப்படுத்தவும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மனித சமூகம், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த சமூகம் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான அத்துணை வழிவகைகளையும் இஸ்லாம் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. மனிதன் அவனுடைய குடும்பத்திலும் சரி, மனித வாழ்வு வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாஅத்தாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டாக இருந்தாலும் சரி, மனித வாழ்வின் வெற்றியினுடைய ரகசியமே ஒற்றுமையில்தான் இருக்கிறது என்பதை மிகவும் ஆணித்தரமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. மனிதா, உன்னுடைய தனி மனித வாழ்வு வெற்றி பெற வேண்டுமா? உன்னுடைய இல்லற வாழ்வு வெற்றி பெற வேண்டுமா? உன்னுடைய குடும்ப வாழ்வு வெற்றி பெற வேண்டுமா? உன்னுடைய ஜமாஅத் வெற்றி பெற வேண்டுமா? நீ வாழுகிற நாடு வெற்றி பெற வேண்டுமா? ஒற்றுமையில் தான்
அந்த வெற்றி மறைந்திருக்கிறது என்பதை வல்லான் அல்லாஹ் அருள்முறை குர்ஆனிலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டுதலிலும் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வினுடைய வெற்றியின் ரகசியமே ஒற்றுமையில் இருக்கிறது என்பதை ஓங்கி உரைத்தார்கள். யதுல்லாஹி மஅல் ஜமாஆ, யதுல்லாஹி மஅல் ஜமாஆ. அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் யாராவது வெற்றி பெற முடியுமா? அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இந்த வாழ்விலே யாராவது ஜெயிக்க முடியுமா? அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே யாராவது வாழ முடியுமா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யதுல்லாஹ், அல்லாஹுடைய உதவி இருக்கிறது, மஅல் ஜமாஆ, ஐக்கியத்தோடு இருக்கிறது. குடும்பத்தில் ஐக்கியத்தோடு, பெற்றோர்களிடத்தில் ஐக்கியத்தோடு, ஊரில் ஐக்கியத்தோடு, நாட்டில் ஐக்கியத்தோடு நீ வாழ்வாயேயானால் யதுல்லாஹ், அல்லாஹுடைய உதவி மஅல் ஜமாஆ, ஐக்கியத்தில் தான் இருக்கிறது. ஒமன் ஷத்ர, யார் தனியாக பிரிந்து விடுகிறானோ, ஷத்ர என்றால் இன்பரத, தனியாகி விடுகிறானோ, குடும்பத்தில் இவரோடு நான் சேர மாட்டேன், அவரோடு நான் பேச மாட்டேன், இவரோடு நான் உறவாட மாட்டேன், அவருக்கு நான் சலாம் சொல்ல மாட்டேன், இந்த வீட்டில் நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன் என ஒமன் ஷத்ர, யார் தனியாகி விடுகிறானோ, ஷத்ர இலன்னார், நரகத்தில் அவன் தனியாக ஆக்கப்படுவான். நரகத்தில் கொடியவர்களோடு அவன் தனியாக ஆக்கப்படுவான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, ஒற்றுமையினுடைய துவக்கம் கணவன் மனைவி. முதலில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும். இல்லற வாழ்வு சீராக சிறப்பாக அமைய வேண்டுமானால் அவர்களுடைய இல்லற வாழ்வு மட்டுமல்ல, குடும்பத்தவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமானால், குழந்தைகளினுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டுமானால், குழந்தைகளினுடைய படிப்பும் முன்னேற்றமும் குடும்பத்தில் வாழ்வு இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்தினுடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்றால் முதலில் தம்பதியர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமைக்கான எல்லா வழிகளையும் அழகாக சொல்லித் தருகிறது இஸ்லாம். ஒருவேளை ஒற்றுமையோடு வாழ முடியவில்லை என்றால், ஏதாவது வேற்றுமை அவர்களுக்கு மத்தியிலே வந்துவிட்டால் அந்த வேற்றுமையை எப்படி களைவது, எப்படி நீக்குவது, மீண்டும் ஒற்றுமையை எப்படி கொண்டு வருவது என்ற அழகான வாழ்வியலை, அழகான தத்துவங்களை வளமாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லற வாழ்வில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், அல்லாஹ் சிரிக்கிறான். சில நிகழ்வுகளை, சில காட்சிகளை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ் சிரிக்கக்கூடிய அந்த காட்சி என்ன? மன் தகல்லம மஅ அஹ்லிஹி வஹுவ யம்ஹத், மன் தகல்லம மஅ அஹ்லிஹி வஹுவ யம்ஹத். தன் குடும்பத்தார்களோடு யார் சிரித்துக் கொண்டு பேசுகிறாரோ, புன்னகையோடு பேசுகிறாரோ, கள்ளங்கபடமில்லாமல் பேசுகிறாரோ, மனம் துறந்து பேசுகிறாரோ, உள்ளத்தில் ஒன்று வைத்து வாயிலே வேறொன்றல்ல, உள்ளத்திலே ஒன்றை மறைத்து வைத்துவிட்டு வாயிலே நடிப்பதற்காக வேண்டி பேசக்கூடிய பேச்சல்ல. மன் தகல்லம, யார் பேசுகிறாரோ, மா அஹ்லிஹி, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு யார் பேசுகிறாரோ, வஹுவ யம்ஹத், அவரோ சிரித்துக் கொண்டு யார் பேசுகிறாரோ, ஃபயம்ஹத்துல்லாஹு லஹு, இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபயம்ஹத்துல்லாஹு லஹு, அல்லாஹ்
சிரித்துக் கொண்டு குடும்பத்தார்களோடு பேசக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தம்பதிகளுக்கு மத்தியில் சிரித்துக் கொண்டு, கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் சிரித்துக் கொண்டு உறவாடுவதை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், காரணம் என்ன? இந்த இரண்டு தம்பதிகள் சிரித்துக் கொண்டு பேசுவதனால் அவர்களுடைய குழந்தையினுடைய, அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமாகிறது. அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமான பிள்ளைகளாக வளர்கிறார்கள். மட்டுமல்ல, இரண்டு குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இரண்டு குடும்பங்கள் சந்தோஷமாக இருப்பதனால் இரண்டு ஜமாஅத்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறது. ஜமாஅத்தினர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஏதோ திருமணம் முடித்து வைத்தோம், தம்பதிகள் சிறப்பாக வாழுகிறார்கள், நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்று ஜமாஅத்தார்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இல்லை, திருமணம் முடித்து அதிலே பிரச்சனை, அதிலே விவகாரம், அதிலே பல்வேறு கருத்து முரண்பாடுகள் என்று வந்தால் எல்லோருக்குமே நிம்மதி கேடுதான். எனவேதான் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்பத்தார்களோடு சிரித்து பேச வேண்டும், குடும்பத்தார்களோடு சிரித்து பேச வேண்டும். இவர்களை பார்த்து, இந்த தம்பதியர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என, அல்லாஹ் சிரிக்கிறான் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், தம்பதிகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை, சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை, இரண்டு சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமையை வலியுறுத்த வந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லி காட்டுவார்கள், மன் ஃபாரகல் ஜமாஆ, யார் குடும்ப ஐக்கியத்தை, நாட்டு ஐக்கியத்தை, வீட்டு ஐக்கியத்தை, வீட்டின் ஒற்றுமையை, குடும்பத்தின் ஒற்றுமையை விட்டு யார் பிரிந்து விடுகிறார்களோ, மன் ஃபாரகல் ஜமாஅத ஷிபுரா, இதை விடவும் தெளிவாக எவராலும் விளக்க முடியாது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப ஒற்றுமையை பற்றி விளக்க வருகிற பொழுது இப்படி சொன்னார்கள், மன் ஃபாரகல் ஜமாஅத ஷிபுரா, ஒரு ஜான் அளவு பிளவும், வேற்றுமையும், பிரிவும், ஐக்கியமின்மையும், ஒற்றுமை கேடும் எவன் உண்டாக்குகிறானோ, மன் ஃபாரகல் ஜமாஅத ஷிபுரா, ஐக்கியத்தை ஒரு ஜானளவு யார் பிரிந்து வாழுகிறானோ, ஃபக்கத் ஹலஅ ரிபத்தல் இஸ்லாமி, அவன் இஸ்லாத்தினுடைய கயிற்றை மின் உலகி, அவனுடைய கழுத்திலிருந்து எடுத்து விட்டான், அவனுடைய கழுத்திலிருந்து இஸ்லாமிய கயிற்றை அவன் எடுத்து விட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ்லாம் என்று அவன் சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு ஜானளவு குடும்பத்திலே ஒற்றுமை குலைவை யாராவது ஏற்படுத்தினால், ஒரு ஜானளவு, நாம் ஜானளவா முளமளவல்லவா ஏற்படுத்தி இருக்கிறோம், மீட்டர் அளவல்லவா ஏற்படுத்தி இருக்கிறோம், கிலோமீட்டர் அளவல்லவா நமக்கு மத்தியிலே பாகுபாடும் குளவும் கருத்து வேறுபாடும் ஒற்றுமையின்மையும் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு ஜானளவு, ஒரு சின்ன கருத்து வேற்றுமை குடும்பத்திற்கு மத்தியிலே வறுமையானால், அந்த கருத்து வேற்றுமையை, அந்த ஐக்கியமின்மையை யார் உண்டாக்கினானோ அவர் அவருடைய கழுத்திலிருந்து இஸ்லாமிய கயிறை அகற்றிவிட்டார். அவர் என்னதான் தாடி வைத்து, என்னதான் ஜிப்பா போட்டு, என்னதான் இறை வணக்கம் முட்டி முட்டி அல்லாஹுவை வணங்கி நெற்றியிலே காயம் ஏற்பட்டாலும் கூட அவர் இஸ்லாமியன் அல்ல, அவர் முஸ்லிம் அல்ல. இஸ்லாம் என்பது அவரிடமிருந்து நீங்கிவிட்டது என முஹதிரை சாதிக் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பானவர்களே, ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயமான சூரத்துல் ஃபாத்திஹா, பேச்சுவாய் அத்தியாயம், சூரத்துல் ஃபாத்திஹா குறைந்தது ஒரு நாளைக்கு குறைந்தது அட்லீஸ்ட் 17 தடவையாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை தினமும் ஓதுகிறோம். ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்கள், ஃபர்லான தொழுகையோடு முடித்துக் கொள்ளக்கூடாது, முன்பின் சுன்னத்துகளை எல்லாம் தொழ வேண்டும், அது வேறு விஷயம். ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழக்கூடியவர்கள் 17 ரக்காத்துகள் தினமும் தொழுகிறார்கள். அந்த 17 ரக்காத்துகளிலும் ஓத வேண்டிய ஒரே
சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா சூரா. அந்த ஃபாத்திஹா சூராவிலே என்ன அல்லாஹ் சொல்கிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா அகிலங்களின் ரட்சகனான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அவன் கிருபை காட்டிக் கொண்டிருக்கிறான். அர் ரஹீம், மறுவுலகில் நல்லவர்களுக்கு மட்டும் அவன் கிருபை காட்டுகிறான். மாலிகியோமித்தீன், முடிவு நாளினுடைய அதிபதியும் அவனாகவே இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த வாசகம் ஒவ்வொரு முஸ்லிமும் அடிவரையிட்டு ஆழப்படிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன அல்லாஹ் சொல்கிறான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த சேத்தியா தோப்பில் அல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தோனேசியாவில் மட்டுமல்ல, அகில உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 17 தடவை சொல்லுகிறான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக, இறைவா உன்னையே தான், நஅபுது நாங்கள் வணங்குகிறோம், இன்னும் உன்னைத்தான், உன்னிடத்தில் தான் நாங்கள் உதவியும் தேடுகிறோம். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேதான் நாங்கள் உதவி தேடுகிறோம். நான் என்ற அகந்தை வந்துவிடக் கூடாது. நான் என்ற ஒற்றுமை, நான் என்ற ஐக்கியம், அது பெற்றோர்கள், தன்னுடைய உடன்பிறப்புகள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் அத்துணை பேர்களையும் மனதிலே நினைத்துதான் நீயாக்க நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், ஒய்யாக்க நஸ்தஈன், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். அன்பானவர்களே, ஒருவர் ஜமாஅத் தொழுகைக்கு தவறி வருகிறார், பிந்தி வருகிறார், ஜமாஅத்து முடிந்து விட்டது. இவர் தொழ வேண்டுமானால் இவர் தக்பீர் கட்டி எப்படி ஓத வேண்டும்? நாங்கள் என்று எப்படி ஓத முடியும்? நான் என்றல்லவா ஓத வேண்டும்? இய்யாக அஅபுது வ இய்யாக அஸ்தஈன் என்று சொன்னால், இறைவா உன்னை நான் வணங்குகிறேன், உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் என்று அர்த்தம். ஆனால் அப்படி ஓதினால் தொழுகை பாத்திலாகிவிடும், தொழுகை இல்லாமலாகிவிடும், தொழுகை கூடாது. அவரும் கூட எப்படித்தான் ஓத வேண்டும்? இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வணங்குவது இவர் மட்டும்தான், ஆனால் அவர் சொல்லுவது நாங்கள் வணங்குகிறோம். வய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னிடத்திலேதான் நாங்கள் உதவி தேடுகிறோம். அந்த நாம் என்ற அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை இஸ்லாமியர்களுடைய இதயத்தில் இருந்து எடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு 17 தடவை நீ இதை சொல்ல வேண்டும் என இஸ்லாம் நமக்கு அதை நிர்பந்தப்படுத்தி இருக்கிறது, கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அப்படி கட்டாயமாக சொல்லப்பட்ட அந்த ஐக்கியம் நம்மை எந்த அளவுக்கு இருக்கிறது அன்பானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஐக்கியத்தை பற்றி வான்மறை குர்ஆனில் நெடுக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3ஆம் அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிற பொழுது இப்படி சொல்வான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் அனைவர்களும் எல்லோரும் அல்லாஹ்வின் கயிற்றை மொத்தமாக, கூட்டாக, ஒற்றுமையாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய கயிற்றை நீங்கள் வலுவாக, நீங்கள் அனைவர்களும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். குடும்பத்திற்கு மத்தியில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, இன்னொரு உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் பிளவு ஏற்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன உபகாரங்களை செய்திருக்கிறான். அல்லாஹுடைய அருட்களை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். இது குந்தும் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஒரு காலம் இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் மௌத்தீக காலம் அது. டார்க் ஏஜ் என்று சொல்வார்களே, இருண்ட காலம் அது. அந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இது குந்தும் நீங்கள் விரோதிகளாக,
எதிரிகளாக, சொந்த அண்ணன் தம்பிகள், சொந்த மாமன் மச்சான், சொந்த உறவினர்களே, இது குந்தும் வாழ்தா. மௌத்தீக காலத்தில், இருண்ட காலத்தில், அறியாமை காலத்தில் நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள். ஆனால் இஸ்லாத்தை கொடுத்து குலூவிக்கும், உங்கள் இதயங்களுக்கு மத்தியிலே இணைப்பை, கனெக்ஷனை அல்லாஹ் உண்டாக்கினான். அல்லாஹுடைய அருளால் சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும், முஸ்லிம் என்று சொன்னதற்கு பின்னாலும் நீங்கள் பிளவுபடுவீர்களேயானால் நீங்கள் இஸ்லாத்தில் இல்லை, இருண்ட காலத்திலே இருக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இது குந்தும் மூன்றாம் அத்தியாயம் 103வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த ஒற்றுமை நம்மிடத்திலே இருக்கிறதா? என்னதான் இபாதத்துக்கள் இருந்தாலும், என்னதான் வணக்க வழிபாடுகள் இருந்தாலும், என்னதான் ஊருக்கெல்லாம் நல்லவனாக நாம் அறியப்பட்டாலும் கூட நமது குடும்பத்திற்கு உள்ளால் ஒற்றுமை இல்லாவிட்டால் அவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தம் இல்லை என்று ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்த வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எந்த தத்துவவாதியும் இப்படி சொல்லி இருக்க முடியாது. உலகத்திலே தோன்றிய எந்த அறிஞரும் ஒற்றுமையை வலியுறுத்தி இப்படி ஒரு வாசகத்தை சொல்லி இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வாசகம். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கமஸலில் ஜஸத், நீங்கள் ஓருடலை போல இருக்க வேண்டும். நீங்கள் அனைவர்களும் ஒரு உடலை போல இருக்க வேண்டும். ஒரு உடல் என்ன உதாரணம்? இதிலிருந்து என்ன கிடைக்கிறது? ஒரு உடல் என்றால் என்ன என்று நீங்கள் அதுவும் உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், இதஸ்தகா உமவன், உங்களுடைய உடலிலே ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டு விட்டால், உங்களுடைய உடலில் எத்தனையோ உறுப்புகள் அவயவங்கள் இருக்கிறது, அஷ்ரஃபுல் ஆர்பா என்று தலையும் முகமும் எல்லாம் இருக்கிறது, எத்தனையோ அவயவங்கள் இருக்கிறது. இதஸ்தகா உமவன், உங்களுடைய உடலிலே உள்ள ஒரு உறுப்பு நோய்வாய்ப்பட்டு விட்டால் சதா லஹு, அந்த உறுப்புக்காக வேண்டி பாதிப்பு அடைகிறது சாயிருல் ஜஸத், ஏனைய உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிப்பு அடைகிறது, ஏனைய உறுப்புகள் எல்லாம் பாதிப்படைகிறது. பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, ஒன்று டெம்பரேச்சர் கூடுகிறது, ஒன்று கண் விழிப்பது கொண்டும், காய்ச்சல் டெம்பரேச்சர் கூடுவது கொண்டும், காலிலே ஒரு அடிபட்டு காலிலே ஒரு புண்ணு என்றால் அல்லது காலிலே ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய உடல் காய்ச்சல் போல உடல் டெம்பரேச்சர் கூடுகிறது. கண் உறங்க மறுக்கிறது, கண் உறக்கத்தை தவிர்க்கிறது. ஏனைய உறுப்புகள் எல்லாம் சோர்வால் அசதியால் அப்படியே அசந்து போகிறது. காலுக்குத்தானே வேதனை என்று கண் ஆனந்தமடைவதில்லை, காலுக்குத்தானே வேதனை என்று கை சந்தோஷப்படுவதில்லை. ஒரு உறுப்பிலே ஒரு வேதனைப்பட்டால் அனைத்து உறுப்புகளும் எப்படி பாதிப்படைகிறதோ அதுபோல உங்கள் நம் சமுதாயம், முஸ்லிம் சமூகம், முஸ்லிம் உம்மத் இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த அளவுக்கு விரிந்த மனம் கொண்டவராக முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிற பொழுது, வலியுறுத்துகிற பொழுது வல்லான் அல்லாஹ் 59வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அன்பானவர்களே, நான் என்னுடைய சொந்த சரக்குகளை உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, சொந்த விஷயங்களை கையிலிருந்து போட்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களையும் அருமை நாயகத்தினுடைய பொன்மொழிகளையும் தான் உங்களுக்கு நான் எடுத்து விளங்கிக் கொண்டிருக்கிறேன். 59ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், நல்ல மக்கள், நன்மக்கள், மேன்மக்கள், உயர்ந்த குணமுடையவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எப்போதும் அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களுக்கு நீ மன்னித்தருள்வாயாக,
எங்களுக்கு நீ மன்னிப்பை தருவாயாக. அதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஈமானை கொண்டு எங்களை யார் முந்திவிட்டார்களோ, எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் நீ மன்னிப்பாயாக. அதோடு நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். சககாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்வார்கள்? அல்லாஹுவே அல்லாஹுவே நீ ஆக்கிவிடாதே, எங்கள் உள்ளங்களிலே நீ ஆக்கிவிடாதே, குரோதத்தை நீ ஆக்கிவிடாதே, வெறுப்பை நீ ஆக்கிவிடாதே, பகையை நீ ஆக்கிவிடாதே. என்றால் குரோதம், வெறுப்பு, பகை இவைகளை எங்களுடைய உள்ளத்திலே நீ ஆக்கிவிடாதே. ஈமான் கொண்டவர்களை பற்றி, ஒரு மூமினை பற்றி, ஒரு முஸ்லிமை பற்றி, உறவினராக இருந்தாலும் உறவினர் அல்லாவிட்டாலும் உறவினர் அல்லாதவர்களை கூட தவறாக நினைக்கக்கூடாது. காழ்ப்புணர்வு அவர்களை பற்றி இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, கசடு இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய வான்மறை குடும்பக்காரர்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்க வேண்டும்? விசாலமான மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே விரோதத்தை நீ ஆக்கிவிடாதே. ஈமான் கொண்டவர்களை பற்றிய விரோதத்தை, வெறுப்பை, பகையை, காழ்ப்புணர்வை, பொறாமையை எங்களுக்கு நீ ஆக்கிவிடாதே இறைவா, எங்களுக்கு நீ ஆக்கிவிடாதே இறைவா. ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இறைவா நீதான் அருள் காட்டக்கூடியவனும் மன்னிக்கக்கூடியவனுமாக இருக்கிறாய் என்று சதா பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒழுங்காக நடப்பது மட்டுமல்ல, உறவுகளை பேணுவது மட்டுமல்ல, ஒற்றுமையோடு வாழ்வது மட்டுமல்ல, ஐக்கியத்திற்கு குந்தகம் வராமல் பார்த்துக் கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்திலும் கூட பிரார்த்திப்பார்கள். இறைவா அடுத்தவர்களை பற்றி, உறவினர்களை பற்றி, சொந்தக்காரர்களை பற்றி தப்பான அபிப்பிராயங்களை எங்கள் உள்ளத்திலே நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ், பகையை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ், வெறுப்பை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ், குரோதத்தை நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ் என சதா பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்களே. இவர்கள் தான் நன்மக்கள், இவர்கள் தான் மேன்மக்கள், இவர்கள் தான் மூமின்கள் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 59ஆம் அத்தியாயம் 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பானவர்களே, ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. அந்த கதையை கூட என் உரையை முடிக்கிறேன். முற்காலத்திலே ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். கிதாபுகளிலே சொல்லப்பட்ட சம்பவம், நடந்த சம்பவம். ஒரு அரசு, கதை என்றால் பெரும்பாலும் நடக்காத சம்பவத்திற்குத்தான் கதை என்று சொல்வார்கள். இது சரித்திரம், இது உண்மை. ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அந்த அரசருடைய அவையில் ஒரு மகான், ஒரு ஞானி, ஒரு சூஃபி மகான் ஒருவர் வருவார், ஒரு ஞானி ஒருவர் வருவார். அப்படி அவர் வருகிற பொழுதெல்லாம், அந்த அரசனுடைய அவையிலே வருகிற பொழுதெல்லாம் ஒரு சொற்றொடரை, ஒரு வார்த்தையை அவர் சொல்லிக் கொண்டுதான் அமர்வார். வருகிற பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை அவர் சொல்வார். என்ன வார்த்தை? அஹ்சின் அஹ்சின் இலல் முஹ்சினி பி இஹ்சானிஹி வல் முஸீஉ சதக்ஃபீஹி மசாவிஉஹு என்ற வார்த்தையை சொல்லாமல் அந்த ஞானி அந்த அரச சபையிலே அமர்ந்ததே கிடையாது. வரும்பொழுதெல்லாம் சொல்லுவார். இந்த ஞானி வருகிற பொழுது இந்த ஞானியை அரசர் எழுந்து வரவேற்பார், தனக்கு நெருக்கமாக அமர வைப்பார், அவருடைய நல்லுபதேசங்களை எல்லாம் கேட்பார். அவர் எழுந்து செல்கிற பொழுது இவரும் அவருக்கு மரியாதை செய்து அவரை வழி அனுப்பி வைப்பார். உட்காருகிற பொழுதெல்லாம் ஆனால் இந்த ஞானி இந்த வார்த்தையை எப்பொழுதுமே சொல்வார். அஹ்சின் இலல் முஹ்சினி பி இஹ்சானிஹி வல் முஸீஉ சதக்ஃபீஹி மசாவிஉஹு என்ற வார்த்தையை சொல்லாமல் அவர் அரசவையிலே வந்ததே கிடையாது. என்ன அர்த்தம்? ஒருவர் உபகாரம் செய்தால் அவருடைய உபகாரத்திற்கு பகரமாக பிரதி உபகாரம் நீ செய்துவிடு. அஹ்சின் இலல் முஹ்சினி பி இஹ்சானிஹி. ஒருவன் ஏதாவது உதவி உங்களுக்கு செய்தால் அந்த உதவிக்கு பிரதி உபகாரம் நீ செய்துவிடு. வல் முஸீஉ சதக்ஃபீஹி மசாவிஉஹு. தவறு செய்யக்கூடியவன், கேடு நினைக்கக்கூடியவன், அவனுக்கு நீ பதில் கேடு செய்யாதே, அவனுடைய கேடு அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. அவன் செய்யக்கூடிய கேடு, அவன் நினைக்கக்கூடிய கேடு, அவன் செய்யக்கூடிய
செய்யக்கூடிய சதி, அவன் செய்யக்கூடிய குழப்பம், அவன் செய்யக்கூடிய ஃபித்னா, இதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது, நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த பொருளில் அஹ்சின் இலல் முஹ்சினி பி இஹ்சானிஹி வல் முஸீஉ சதக்ஃபீஹி மஸாவிஹு என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் அந்த ஞானி அமர்வார். உபகாரம் செய்தவனுக்கு பிரதி உபகாரம் நீ செய்துவிடு, தவறு செய்தவனுக்கு அவனுடைய தவறே அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அதனுடைய பொருள். தினமும் இப்படியே உட்காருவார். சபையிலே உள்ள ஒருவருக்கு இது பிடிக்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் அரசருடைய நெருக்கத்திலே இவரை அமர்த்துகிறாரே. பொதுவாக பொறாமைக்காரர்கள் உள்ளிலிருந்துதான் உண்டாகுவார்கள். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, இன்னதர தொழில் இடங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு பொறாமைக்காரர்கள் வெளியே இருப்பதை விட உள்ளிலிருந்துதான் பொறாமைக்காரர்கள் உண்டாகுவார்கள். அந்த அடிப்படையில் அரசவையில் இருந்த ஒருவருக்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. எப்படியாவது இவரை கெடுக்க வேண்டுமே, இவரை இல்லாமலாக்க வேண்டுமே. இவ்வளவு நெருக்கமாக அரசருக்கு பக்கத்திலே அமர வைக்கிறார். அவருடைய உபதேசங்களை எல்லாம் செவிதாழ்த்தி கேட்கிறார். அவருக்கு உபசரிப்பும் கண்ணியமும் செய்கிறார். இதை எப்படியாவது கெடுக்க வேண்டுமே என்று நினைத்து ஒரு நாள் அரசனிடத்திலே வந்தார். வந்து சொன்னார், நீங்கள் ரொம்ப நெருக்கமாக ஒரு ஞானி என்று ஒருவரை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, அவர் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்லவர் அல்ல. இன்னஹாதல்லதி யகூமு பிஹிதாயிக, உங்களுடைய அருகிலே நீங்கள் வைத்திருக்கிறீரே, அவர் நீங்கள் நினைக்கிறது மாதிரி நல்ல ஆளு கிடையாது. உங்களை பற்றி என்னென்னவோ பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தப்பும் தவறுமாக, இல்லாததும் பொல்லாததுமாக உங்களை பற்றி அவதூறுகளை ஊரெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, அவர் எண்ணுகிறார் அண்ணல் மலிக்க அபகர், அரசன் அபகர் என்று எண்ணுகிறார். அபகர் என்றால் வாய் வாடை மிக்கவர் என்ற அர்த்தம், வாய் நாற்றம் உள்ளவர் என்ற அர்த்தம். அபகர் பல் துளக்காமல், பல் தேய்க்காமல், பல் சுத்தம் செய்யாமல் சதா, அல்லாஹ் பாதுகாப்பானாக, சிலர்களுக்கு வாய் வாடை அதிகமாக இருக்கும். எனவே அரசர் உங்களை அவர் அபகர் என்று எண்ணுகிறார், வாய் நாற்றம் மிக்கவர் என்று எண்ணுகிறார். உடனே அரசர் சொன்னார், அப்படியா எண்ணுகிறார்? அப்படி ஒன்றும் நான் இதுவரை பார்க்கவில்லையே, என்னுடைய அருகிலேதானே அவர் இருக்கிறார். சரி, நான் கவனிக்கிறேன். உடனே இவர் சொல்கிறார், வேண்டுமானால் நாளைக்கு பாருங்கள், நீங்கள் அவரை உங்களுடைய பக்கத்திலே நெருக்கமாக வந்து அமரச் சொல்லுங்கள், அவர் வாயையும் மூக்கையும் பொத்திக் கொண்டேதான் இருப்பார். பாருங்கள், வேண்டுமானால் நாளைக்கு நீங்கள் டெஸ்ட் செய்து பாருங்கள், சோதித்து பாருங்கள் என்று அரசரிடத்திலே சொல்லுகிறார். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் பார்க்கிறேன் என்று அரசரும் சொல்ல, உடனே இந்த பொறாமை பிடித்த அந்த அரசவையில் உள்ள அந்த மனிதர் உடனே அந்த ஞானியின் வீட்டிற்கு செல்கிறார். சென்று, ஞானி அவர்களே, இந்த மிஸ்கீனுடைய வீட்டில் ஒரு நாள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்கு வர வேண்டும், நாளை காலை நீங்கள் என்னுடைய வீட்டிலே உணவுக்கு வர வேண்டும், நாளை காலை சிற்றுண்டிக்காக நாஸ்டாவுக்காக அரசவைக்கு செல்லுவதற்கு முன்னால் என்னுடைய வீட்டிலே வந்து நீங்கள் சாப்பிட்டு விட்டு அரசவைக்கு செல்லுங்கள் என்று அன்போடு அழைப்பு கொடுக்க, அந்த அழைப்பையும் ஏற்று ஞானி வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்றால் அதிகமான சூப், வெள்ளை பூண்டு, பச்சை வெங்காயம் போன்றவைகளெல்லாம் அதிகமாக வெட்டி சமைத்து சலாடு போல வைத்து அதிகமாக அதைத்தான் மெயின் டிஷ்ஷாக இவருக்கு கொடுக்கிறார். பூண்டு அதுபோல வெங்காயம் இது போன்றவைகளையாக அரைத்து கொடுக்கிறார். அது சாப்பிட்டால் வாய் வாடை வரும், அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூண்டையும் வெங்காயத்தையும் பச்சையா, அதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது, சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக. இருந்தாலும் கூட பச்சையாக சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு செல்லாதீர்கள், வாய் கொப்பளிக்காமல், பல் துளக்காமல், மிஸ்வாக்கு செய்யாமல் பள்ளிக்கு செல்லாதீர்கள் என்று தடை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது ஒரு ஸ்மெல்லா, ஒரு வெறுக்கத்தக்க ஒரு ஸ்மெல், வாடை வரும், அதை எல்லோரும் விரும்ப மாட்டார்கள். இவர் அதுபோன்ற பொருட்களாக சேர்த்து இவருக்கு நாஸ்டாவாக ஆக்கி கொடுக்கிறார். அவரும் நாஸ்டா என்ற முறையிலே அதை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு விட்டு அரசவைக்கு செல்லுகிறார். அரசருக்கு இவரை எழுந்து கண்ணியத்தோடு மரியாதையாக வரவேற்பதற்கே மனம் வரவில்லை. இருந்தாலும் கூட அவர் வாருங்கள் என்று அவரை அமர வைக்கிறார். அமர வைத்து விட்டு அரசர் சொன்னார், ஊதுனு மின்னி, கொஞ்சம் நெருங்கி வாருங்கள், என்னுடைய பக்கத்திலே வந்து அமருங்கள் என. இவர் ஏற்கனவே பூண்டும் வெங்காயமும் சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார்.
வாயை பொத்த வேண்டும். வாயை பொத்த வேண்டும் என்றால் மூக்கும் சேர்ந்துதான் அது அடைபடும். எனவே இவர் வாயை பொத்துகிற பொழுது மூக்கையும் சேர்த்து பொத்திவிட்டு அரசனுடைய அருகிலே சென்று அமர்ந்தார். உடனே அரசர் நினைத்தார், மற்றவன் சொன்னது எவ்வளவு உண்மையான சொல், எவ்வளவு உண்மையான சொல் என்று நினைத்து வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. ஒரு கடிதத்தை எடுத்தார். கடிதத்தில் ஏதோ எழுதி கொடுத்து, என்னுடைய அமைச்சரவை, அதாவது அரசனுடைய கஜானாக்கள் ஒரு இடத்திலே இருக்கும், அங்கு சென்று இந்த கடிதத்தை கொடுத்தால் பெரும்பாலும் 99% பரிசு பொருட்கள் கொடுப்பார்கள். பரிசு பொருட்களுக்கான அந்த ஒரு கடிதத்தை எடுத்து அந்த கடிதத்திலே ஏதோ எழுதி, இதை அங்கே என்னுடைய அரச கஜானாக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அதற்கு யார் பொறுப்பாளியாக இருக்கிறார் அவரிடத்திலே கொண்டு கொடுத்து விடு என இந்த ஞானியை அனுப்பி வைக்கிறார். ஞானி கடிதத்தை வாங்கிவிட்டு வெளியே செல்லுகிறார். சென்றவுடன் மற்றவர் குறுக்கே வருகிறார். வந்து என்ன ஆயிற்று என்று கேட்டார். அரசர் என்னை உபசரித்து எனக்கு கடிதம் தந்திருக்கிறார் என்று இந்த ஞானி சொல்ல, ஆஹா, நம்முடைய கதை ஒன்றும் பலிக்கவில்லையே, நாம் சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லை போல் தெரிகிறதே என்று எண்ணியவராக அந்த ஞானியிடத்திலே சொன்னார், நாம் எவ்வளவு நாளாக நண்பர்களாக இருக்கிறோம். உங்களுடைய குடும்பம் அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை, நல்ல முறையிலே இருக்கிறது. எனது குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த கடிதத்தை, என்றால் கடிதம் என்றால் பெரும்பாலும் அரசனுடைய பரிசு பொருட்களாகத்தான் எழுதியிருப்பார்கள், அந்த கடிதத்தை எனக்கு தருவீர்களா என்று. ஞானி விசாலமான மனமுடையவர். காலையில் நாஸ்தா வேறு சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார். சரி போகட்டும் என்று கடிதத்தை கொடுத்து விட்டார். கடிதத்தை வாங்கிவிட்டு ஆனந்தத்தோடு அந்த அரச கஜானா இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த உரியவரிடத்திலே கடிதத்தை ஒப்படைத்தார். கடிதத்தை வாங்கி படித்துவிட்டு ஆளை பிடித்து உள்ளே கட்டுகிறார்கள். என்ன கடிதம், இது என்ன விஷயம் என்று கேட்கிறார். கடிதத்தில் வருவருடைய கதையை முடித்துவிட வேண்டும், முடித்துவிட்டு அதனுடைய அடையாளத்தை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லியவாறு அவரை பிடித்து கட்டுகிறார்கள். உடனே இந்த மனிதர், இல்லை இல்லை, இன்னல் கிதாப லைஸஹுவலி, இன்னல் கிதாப லைஸஹுவலி, இந்த கடிதம் எனக்குரியதல்ல, வேறொருவருக்குரியது, நான் தப்பு தெரியாமல் வாங்கிவிட்டு வந்துவிட்டேன் என அவர் எவ்வளவோ முறையிட்ட போதும் கூட அந்த அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள், கிதாபில் மலிக்கு முராஜா, அரசனுடைய கடிதத்திற்கு ரிட்டர்ன் என்பது கிடையாது, அரசனுடைய கடிதத்திற்கு பரிசீலனை நீராய்வு என்பது கிடையாது. அவர் சொல்லிவிட்டார், கடிதத்தில் யாருடைய கையில் கடிதம் இருக்கிறதோ அவருடைய கதையை முடித்து விடுங்கள் என்று கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவருடைய கதையை அழகான முறையிலே முடித்து விடுகிறார்கள். அழகான முறையிலே அவருடைய கதை முடித்து விடுகிறது. அவர் எல்லாவிடத்திலே போய் சென்று சேர்ந்து விடுகிறார். ஞானி அப்பாவி போல் மறுநாளும் வருகிறார் அரசவைக்கு. அரசர் பார்த்தார், ஆச்சரியமாக இருக்கிறது, என்ன கடிதத்தை கொடுக்கவில்லையா? கடிதத்தை வாங்கிவிட்டு வெளியே சென்றேன். இந்த நண்பர் வந்து, நான் ரொம்ப கஷ்டத்திலே இருக்கிறேன், அரசர் பரிசுதான் எழுதியிருப்பார் என்று அவர் கடிதத்தை கேட்டார், எனவே அவருக்கு கொடுத்து விட்டேன். அப்படியா? கடிதத்தை கொடுத்து விட்டால் அவர் போய் சேர்ந்து விட்டாரா? அவர் கடிதத்தை வாங்கிவிட்டு போய் சேர்ந்து விட்டார் என்று சொல்லிவிட்டு அரசர் கேட்டார், நீங்கள் என்னை பற்றி தப்பாக தவறாக ஆங்காங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறீர்களாமே, நான் அபகர் என்று நீங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்களாமே, உண்மையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் யாரிடத்திலுமே அப்படி சொல்லவில்லை. அந்த மனிதர் தான் எனக்கு அரசவைக்கு செல்வதற்கு முன்னால் இன்று காலை எங்கள் வீட்டிலே நீங்கள் நாஸ்தா சாப்பிட வேண்டும் என்று என்னை விருந்துக்கு அழைத்தார். வாழ்வாடை வரக்கூடிய அத்தனை பொருளையும் விருந்தாக எனக்கு தந்தார். விருந்து வீடு என்பதனால் நான் அதை உண்டுவிட்டு உங்கள் சபைக்கு வருகிற பொழுது உடலும் இன்னி என்னிடம் நெருங்கி இருங்கள் என்று நீங்கள் சொல்ல என்னுடைய வாயின் வாடை உங்களுக்கு அடித்துவிடக் கூடாது என்பதற்காக நான் என்னுடைய வாயையும் மூக்கையும் கொத்துவிட்டு உங்களுக்கு நெருக்கமாக வந்து அமர்ந்தேன் என்று சொன்னபோது அரசர் சொன்னார், சதக்த, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள். இன்றல்ல நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், அன்றும் சொன்னீர்கள், இப்பொழுதும் சொன்னீர்கள். அல் முஹ்சினு அஹ்சின் இலல் முஹ்சினி பி அஹ்சானிஹி, உபகாரம் செய்தவனுக்கு பிரதி உபகாரம் செய்து விடுங்கள். வல் முஸீஉ தக்ஃபீஹி மஸாபிஹு, தீயது செய்யக்கூடியவனுக்கு அவனுடைய தீமையே அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னது உண்மைதான். அவனுடைய தீமையே அவனுக்கு போதுமான
போதுமானதாக இருக்கிறது, அவன் போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்து விட்டான் என்று அரசர் சொன்னார். இந்த வரலாறை ஆசிரியர் பெருமக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு விட்டு சமுதாயத்திற்கு தக்க படிப்பினை இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை ஒருவன் உண்டாக்க நினைத்தால், ஒரு குடும்பத்தில் பிளவை ஒருவன் உண்டாக்க நினைத்தால், ஒரு குடும்பத்தில் வேற்றுமையை ஒருவன் உண்டாக்க நினைத்தால் அவன் பிளவுபட்டு போவான், அவன் இறைவனுடைய அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டு விடுவான், அவன் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுவான். ஆனால் யாரும் அவன் அப்படி செய்கிறானே என நீங்களும் செய்து விடாதீர்கள். தீமை செய்தவனுக்கு மறு தீமை நீங்கள் செய்யாதீர்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒற்றுமையாக போங்கள் என இந்த வரலாற்றை எழுதிவிட்டு ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சமூகத்துக்கு மத்தியிலே ஒற்றுமை, குடும்பத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை, தனி நபர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, நாட்டுக்கு மத்தியிலே ஒற்றுமை என்று ஒற்றுமையை விரிவாக பேசியிருக்கிறது. நேரம் முடிந்ததனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இதே ஒற்றுமை என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒற்றுமையோடு வாழக்கூடிய நன்மக்களாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சியர் புரிவானாக. கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியில் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழியில் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. குடும்பத்திலே பிளவுகளும் வேற்றுமைகளும் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்ந்தால்தான் நமது இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு ஒற்றுமையோடு வாழுகின்ற நல் வாய்ப்பை, நல் மனதை, விசாலமான சிந்தனையை, விசாலமான எண்ணத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஈருலகிலும் பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகளாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சியருள் புரிவானாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.